ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அக்கினியின் நடுவில் இரும்பு இருப்பது போல, அது நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் அக்கினியின் நடுவில் கிடக்க வேண்டும். அது போல கர்த்தருடைய சமூகத்தில் வேத வாசிப்பிலும் ஜெபிப்பதிலும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் இவைகள் எல்லாம் தான் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்று சொல்வது. அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் மறுரூபப்படுவோம், நாம் மாறுவோம். நம்முடைய பழைய சுபாவங்கள் மாறி புதிய சுபாவங்கள் வரும். இப்படியாக நம்மை மாற்றுவதற்கே கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய சொல்லுகிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை இந்த வேத பகுதியில் கர்த்தர் இந்த சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவர் என்பதையும், அவர் நம்மை உருவாக்கி நம்மை பாதுகாக்கிறவர், தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, கர்த்தரை நம்பி இருக்கிற எல்லோரையும் அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு 70 வருடம் அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் கோரேஸ் என்னும் ராஜாவை கர்த்தர் எழுப்பி அவர்களை விடுதலை ஆக்குகிறார். இஸ்ரவேலர்கள் விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார்கள். அந்த காரியத்தை செய்வதை குறித்துதான் கர்த்தர் முன்னமே இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்படியாக கோரேஸ் என்னும் ராஜா எழும்பி உங்களை விடுவிப்பார், அப்பொழுது நீங்கள் விடுதலையாகி எருசலேமுக்கு வருவீர்கள் என்று. அதை குறித்தான தீர்க்க தரிசனம் இவைகள். இப்படி கோரேஸ் ராஜா எந்தவித விலையும் இஸ்ரவேலரிடத்தில் பெற்றுக்கொள்ளாமல், எந்த பணமும் பெற்றுக்கொள்ளாமலும், எந்த லஞ்சமும் வாங்காமலும், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், அதாவது அந்த காலத்தில் ஒரு ராஜாவுக்கு இன்னொரு ராஜா உதவி செய்ய வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு ஜனங்களுக்கோ ஒரு ராஜாவுக்கோ உதவி செய்ய வேண்டும் என்றால் பலனை பெற்றுக் கொள்வார்கள். குறிப்பிட்ட அளவு கோடிக்கணக்கான பணம், நகைகள், தங்கம், வெள்ளி, தானியங்கள், இப்படி எதையாவது பெற்றுக்கொண்டுதான் ராஜாக்கள் செய்வார்கள். ஆனால் கோரேஸ் என்னும் அவர் இஸ்ரவேலர் அல்ல, அவர் புறஜாதியை சேர்ந்தவர், இஸ்ரவேலர் அல்லாத ஒரு இனத்தை, வேறு தேசத்தை சேர்ந்தவர். அவர் இஸ்ரவேலரை விடுவிக்கிறார், எந்த பிரதிபலனும் பாராமல் இப்படி செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது இஸ்ரவேலர்கள் பாபிலோனை விட்டு புறப்பட்டு வருவார்கள். அப்படி அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது அது மட்டும் அல்லாமல், அவர்கள் மட்டும் வராமல் எகிப்தியரின் சம்பாத்தியமும், எகிப்தியர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற சம்பாத்தியம், பணம், பொருள் போன்றவை, தங்கம், வெள்ளி போன்றவை, இவைகளையும் எத்தியோப்பியரின் வர்த்தக லாபத்தையும், சபேயரின் வர்த்தக லாபத்தையும், அவர்களுடைய வியாபாரம் செய்து, சபேயர், எத்தியோப்பியர் இவர்கள் வர்த்தகம் வியாபாரம் செய்து சம்பாதித்த லாபத்தையும் நீங்கள், அவைகளெல்லாம் உங்களுக்கு தாண்டி வரும், உங்களிடத்தில் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களிடத்தில் இவைகளெல்லாம் வந்து சேரும், நீங்கள் அவைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய ஜனங்களை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். அவர்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் உன்னுடையதாகும். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் விலங்கிடப்பட்டு உனக்கு பின்பாக நீ வணங்கும் தேவன், பிதாவாகிய தேவன் கர்த்தர், அவர் ஒருவரே தெய்வம் என்றும் வேறு தெய்வம் இல்லை என்றும் அவர்கள் சொல்லி, அதாவது பாபிலோனியர்கள் சொல்லி, உன்னை வணங்கி விலங்கிடப்பட்டு உன்னிடமாய் உன்னை வணங்கி உன்னுடன் தான் தேவன் இருக்கிறார் என்று, கர்த்தரை அன்றி வேறே தெய்வம் இல்லை என்று சொல்லி பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடனே, இஸ்ரவேலர்களுடனே கர்த்தர் இருக்கிறார் என்றும், அவரே இல்லாமல் வேறே தெய்வம் இல்லை என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். உன் பின்னாக விலங்கிடப்பட்டு உன்னை வணங்குவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இவர்கள் பாபிலோனியர்கள் இஸ்ரவேலருக்கு செய்த துரோகம் என்னவோ அதற்கு சரிக்கு சரியாக கோரேஸ் அவர் பதிலடி கொடுக்கிறார். இஸ்ரவேலர்களை எசேக்கியா ராஜாவின் காலத்தில், அதாவது எசேக்கியா ராஜா தன் பொக்கிஷ சாலைகளை எல்லாம் பாபிலோனியருக்கு திறந்து காட்டி விடுகிறார்.
அதை நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு சொல்லுகிறார், அவர் செய்தது எசேக்கியா ராஜா செய்த தவறு நிமித்தம் அவரது குமாரனின் காலத்தில் பாபிலோனியர்கள் வந்து எருசலேமை சூறையாடி அங்கிருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். இது நடந்து 70 வருடம் கழித்து கர்த்தருடைய கட்டளையின்படி கோரேஸ் ராஜா எழும்பி இஸ்ரவேலர்களை விடுவித்து பாபிலோனில் இருந்து விடுவித்து அவர்கள் சொந்த தேசமான இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்கு கொண்டு வந்து சேர்த்து இப்படியாக அவர்கள் அங்கு எகிப்தில் இருக்கும் பொழுது 70 வருடம் துன்பப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். அதற்காகவும் அவர்கள் இஸ்ரவேலினை கொள்ளையடித்த காரியங்கள் பாபிலோனில் தான் இருந்தது. அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் மீண்டும் புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு வருகிறார்கள். இப்படியாக கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அவர் சொன்னார், அப்படியே அவைகள் நிறைவேறிற்று. இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு முன்பாகவே இது நடக்கும். கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டாயிற்று. அதன் பின்பு ராஜா பிறந்து இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்து இஸ்ரவேலர்கள் எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். அதன் பின்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவர் பிறந்து 2000 வருடங்கள் ஆயிற்று. இத்தனை காலத்திற்கு முன்பாக இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டது தீர்க்கதரிசியின் மூலமா அப்படியே நிறைவேறிற்று. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், அதை நிச்சயம் செய்வார். நாம் பலரும் கர்த்தர் அன்பானவர், கிருபையானவர், கிருபையுள்ள தேவன், நம்ம மேல் அன்பு கூறுகிறார், கிருபையா இருக்கிறார் என்று உண்மையை, அதுதான் உண்மை, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எல்லோரும் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். மனதில் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்றால் என்ன? கர்த்தர் அன்பாக இருக்கிறார் என்றால் அவர் கனிவாக மட்டும்தான் இருப்பார் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. கனிவு வேறு, அன்பு வேறு. கனிவாய் பேசுவது என்பது அந்த நேரத்தில் முன்பின் தெரியாதவர்களிடத்தில் கூட நம்மால் கனிவாய் பேச முடியும். நாம் வியாபார ஸ்தலங்களில் போகும்போது தெரியும். நாம் கடை தெருவுக்கு சென்று ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனால் அந்த கடைக்காரர்கள் நம்மிடத்தில் கனிவாய் பேசுவார்கள். இதை வாங்கிக் கொள்ளுங்கள், இது நன்றாக இருக்கும் என்று அவர்கள் பேசுவதை கேட்பதே ஆசையாக இருக்கும். அது போல அவர்கள் பேசுவார்கள். அது அவர்களுடைய தொழில். அந்த வியாபாரம் செய்வதற்காக அவர்கள் அன்பாக கனிவாக பேசுவார்கள். அதில் அவர்களுக்கு நம்மேல் அன்பு அல்ல. அது அன்பு என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அது கனிவான பேச்சு. அன்பு கூறுவதற்கு நாம் யார், அவர் யார்? இல்லை, அது கனிவாக பேசுவது. அதன் பெயர் அன்பல்ல. அன்பு என்றால் நாம் உண்மையாய் நமக்குரியவர்களிடத்தில் தான் அந்த அன்பு வரும். நம் தெய்வம் என்று ஆண்டவரை நினைக்கும் பொழுது அவர் மேல் அன்பு வரும். அவருக்கு இவள் என் மகள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு நம்மேல் அன்பு வரும். அந்த உறவு ஏதாவது இருக்க வேண்டும். இல்லாமல் வந்தால் அது பொய் அன்பு, அது அன்பே அல்ல. அன்பு என்றால் இன்னொரு காரியமும் உண்டு. கர்த்தர் இஸ்ரவேலை நேசித்தார். அவர்கள் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் பொழுது இந்த சம்பவம் ஏன் நடந்தது? இஸ்ரவேலர்கள் ஏன் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போனார்கள் என்றால், இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் நியாய பிரமாணத்தையும் 10 கட்டளைகளையும் கொடுத்திருந்தார், இதன்படி நடக்க வேண்டும் என்று. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மீறி நடந்தார்கள். ஓய்வு நாள் ஆசரிப்பை அவர்கள் செய்யவில்லை. 70 வருடங்கள் அவர்கள் அனுசரிக்காத ஓய்வு நாளுக்காக இஸ்ரவேல் தேசத்தை விட்டு ஓய்ந்து சிறைச்சாலையில் பாபிலோனில் அவர்கள் இருந்தார்கள். இந்த நிலை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் அனுசரிக்காத ஓய்வு நாளை நான் உங்களை அனுசரிக்க வைக்கிறேன் என்று கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். இல்லை என்றால் இப்படி நடந்திருக்காது. ஏனென்றால் கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் கனிவானவர் தான், ஆனால் கண்டிப்பானவரும் கூட. அவர் நீதியின் சூரியன், நீதியாய் நியாயம் தீர்ப்பார். தம்முடைய பிள்ளைகள் என்பதற்காக அவர்கள் என்ன செய்தாலும் விட்டுவிட மாட்டார். துன்மார்க்கரை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்றால் நமக்கு இன்பமாய் இருக்கும். நம்மையும் அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்றால் நமக்கு கசப்பாய் இருக்கும். ஏனென்றால் ஐயோ நம்மையுமா நியாய தீர்ப்பார் என்று சொல்லும். முதலில் தெரிந்து கொள்வோம், நியாய தீர்ப்பு என்பது நம்மை சுத்திகரிப்பதற்காக கர்த்தர் கொடுக்கிறார். நாம் பாவம் செய்யும் போது அது நம்மிடத்தில் இருக்கும். மனம் திரும்பும் போது நம்முடைய மனம் திரும்பும். ஆனால் நாம் செய்த செயல்கள் இந்த வாழ்நாளில் அவைகள் ஒரு செயல்களாக உருவம் பெற்று விட்டது. அந்த செயல்களுக்கு ஒரு விளைவு என்று இருக்கிறது.
நாம் ஒரு மரத்தை நட்டுவிட்டால் அந்த செயல் அன்றோடு முடிவதில்லை. அது வளர்ந்து பெரியதாய் வந்து கொண்டிருக்கும். நல்ல மரமாயிருந்தால் நல்ல கனி கொடுக்கும். முட்செடியை நட்டு வைத்தால் அது பெரிதாய் வளர்ந்து அந்த முள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அது துன்பத்தை கொடுக்கும் பிறருக்கு. அதிக முள்கள் முளைத்துக் கொண்டுதான் இருக்கும். அதுபோல நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அதற்குரிய நியாய தீர்ப்பாக நமக்கு சில தண்டனைகளை கொடுப்பார். முதலில் தெரிந்து கொள்வோம். அவர் அன்பானவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர் அன்பானவர்தான். அந்த அன்பில் கண்டிப்பும் உண்டு. ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் தன் மாணவர்களை, நீ படித்தால் படி, படிக்காவிட்டால் உன் விருப்பம் என்று விட்டுவிட்டால் அவர் நல்ல ஆசிரியர் என்று சொல்வோமா? நிச்சயமாக இல்லை. மாணவர்களாய் இருப்பவர்கள் சொல்லிக் கொள்வார்கள், என் ஆசிரியர் அடிக்கவே மாட்டார், என்னை கண்டிக்கவே மாட்டார், நல்ல ஆசிரியர் என்று சொல்லிக் கொள்வார்கள். பெற்றோர்கள் அப்படி ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு நல்ல ஆசிரியர் என்றால் மாணவர்களை கண்டித்து படிக்க வைத்து, படிக்காத பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்து கண்டித்து வழி நடத்துகிறவரை நல்ல ஆசிரியர். ஒரு பெற்றோர்களாய் இருந்தாலும் தன் இஷ்டத்திற்கு ஒரு பிள்ளையை விட்டு விட்டால் அந்த நிலை என்னாகும்? அது தவறான காரியங்களை கற்றுக்கொண்டு தீய வழியில் சென்று கொண்டிருக்கும். ஆனால் ஒரு நல்ல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்டித்து வழி நடத்துவார்கள். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படி செய்தால் இப்படிதான் என்று கண்டித்து வழி நடத்துவார்கள். அப்படி கண்டிப்பும் வழி நடத்துதலும் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை ஒழுங்காய் இருக்கும் அல்லவா? அவர்களே நல்ல பெற்றோர்கள் என்று சொல்வோம். அதே போல கர்த்தருக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தவறு செய்யும் போது நம்மை கண்டித்து நம்மை அந்த பாவத்தில் இருந்தும் இச்சையிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்து வழி நடத்துவதுதான் நம்முடைய நல்ல தகப்பன். அவருடைய குணம் அதுதான். அது தவறல்ல. அது கடினமான உபதேசம் அல்ல. கர்த்தர் பயங்கரமானவர் என்றும் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது. அவர் அன்பானவர் தான். அந்த அன்பு என்ற வார்த்தைக்குள் இந்த கோபமும் அடங்கும். அன்புக்குள் கோபமும் அடங்கும். அன்பு நிமித்தம் கோபம் வரும். நாம் நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்தால் உடனே கோபப்படுவோம். அதே தவறை நாம் அறியாத ஒருவருடைய குழந்தை, வேறு யாரோ ஒரு குழந்தை தவறு செய்தால் அதை நாம் கண்டு கொள்ள மாட்டோம். நாம் போய் கொட்டே இருப்போம், யாரோ தவறு செய்கிறார்கள், நமக்கு என்ன அதற்கு என்று. இது மனித இயல்பு. அதே போலதான் நம்மிடத்தில் அன்பு இருப்பதினால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால், நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தருக்கு கோபம் நம்மேல் வரும், நம்மை அடிப்பார். நாம் ஒழுங்காய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை தெளிவாய் புரிந்து கொள்வோம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர், தேவனாகிய கர்த்தர், நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தர் தம்மை மறைத்து கொண்ட தேவனாய் இருக்கிறார். அவர் தம்மை மறைத்து கொள்ளுகிறார். அவர் நம்மேல் அன்பு கூறுகிறார், நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை பார்க்கும்போது அவர் மறைத்துக் கொள்ளுகிறார் தம்மை. பாவங்களை பார்க்க கூடாத சுத்த கண்களை உடையவர் கர்த்தர். அவர் நாம் பாவம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான விக்கிரகாராதனை செய்யும் பொழுது, அப்படிப்பட்ட பாவங்களை மனிதர்கள் செய்தால் அப்பொழுது கர்த்தர் தம்மை மறைத்து கொள்ளுகிறார். அவர் வெளிப்படுத்த மாட்டார் தம்மை. கர்த்தர் எப்பொழுதும் நம் கண்களுக்கு முன்பாக அவர் வெளிப்பட வேண்டும். அதுவே ஆசீர்வாதமான நிலை. கர்த்தர் தம்மை மறைத்து கொண்டால் நம்மை துன்பம் சூழ்ந்து கொள்ளும், துயரமும் சோதனையும் ஆண்டு கொள்ளும். அதனால் எப்பொழுதும் கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்காதபடிக்கு அவர் நமக்கு வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதற்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு அருவருப்பான எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நமக்கு வெளிப்படுவார். வெட்கப்பட்டு லட்சை அடைந்து ஏகமா கலங்கி போவார்கள் என்று பொருள். இதன் பொருள் என்ன? கர்த்தரை நம் வாழ்க்கையில் முதலிடமாக வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை தவிர மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு பின்பாக இருக்க வேண்டும். முதல் காரியம் கர்த்தருடைய காரியம், அதன் பின்புதான் மற்றது. அதாவது எந்த நேரத்திலும் எந்த வேலை செய்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருடைய
பிள்ளைகளுக்கு அழகு. அதுதான் ஒரு ஒழுக்கம். அது எப்படி என்றால், கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியங்களை முழுவதும் கடைபிடிப்பதற்கு நம் வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். இதை செய்துவிட்டுதான் அதன் பின்பு அடுத்தது. நம்முடைய சுய விருப்பங்களை வைத்துக் கொண்டு வாழக்கூடாது. எந்த காரியத்திலும் கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்பட வேண்டும். அவரே நம் குடும்பத்தின் தலைவராய் இருக்க வேண்டும். அவரை கேட்டுதான் நாம் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பது மட்டுமல்ல, தினந்தோறும் நாம் என்ன செய்தாலும், என்ன வேலைகள், அன்றாட காரியங்கள் செய்வதிலும் கூட கர்த்தரை கேட்டு நாம் செய்ய வேண்டும். இன்றைய வேலை என்ன? இன்றைய சமையல் என்ன? இன்றைக்கு நான் எந்த ஊழியத்தின் காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு வேலைக்கு சென்று எப்படி திரும்ப வேண்டும்? வேலையில் என்ன செய்ய வேண்டும் என்றும், வெளியூருக்கு செல்கிறோம் என்றால் இந்த இடத்திற்கு போகலாமா, போகக்கூடாதா என்று எல்லாவற்றையும் கர்த்தரை கேட்டு நாம் செயல்பட வேண்டும். நாம் ஜெபத்தில் அமர்ந்து நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு பதில் தருவார். அதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், ஆரம்பத்தில் வேத வசனத்தை திறந்து பார்த்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிற கட்டளையின்படி நாம் நடந்து கொள்ளலாம். தினந்தோறும் ஜெபிக்கும் பழக்கம் வைத்துக் கொண்டால் அதன் பின்பு கர்த்தரின் குரலை நம்ம கேட்க முடியும். அது தெளிவாக புரியும் கர்த்தர் சொல்வது நமக்கு. அதன்படியே நாம் நடக்கலாம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்படுவதுதான் நமக்கு சிறந்தது. அதுதான் கர்த்தரை நம் வாழ்க்கையில் முதலிடமாய் வைத்திருப்பது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அதாவது, புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரியவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய வீட்டில் ஒரு பெரிய தாத்தா ஒருவர் இருக்கிறார். அப்படி என்றால், நாம் ஒரு 10 பேர் அந்த வீட்டுக்கு இருந்தால், நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தாத்தாவிடம் சொல்லிவிட்டு போவோம். தாத்தா, நான் இங்க இருக்கிறேன், அங்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போவோம். இந்த ஊருக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், பள்ளிக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போவோம் அல்லவா? அதே போல ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால், தாத்தா இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இந்த நேரத்தில் இதை பண்ணலாமா, இந்த ஊருக்கு போகலாமா என்று நாம் அவர்களிடம் கேட்போம். இல்லை மகனே, இதை செய், இதை செய்யாதே என்று அவர்கள் தரும் ஆலோசனைகளை கேட்டு, பெரியோர்கள் சொல்வதை கேட்டு நாம் நடப்போம். அதே போலதான் நாம் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு நாம் அப்படி செயல்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் மிக சரியா இருக்கும். இப்படி செய்கிறவர்களை இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய ஜனம். அப்படி இல்லாமல் கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காமல் மற்ற காரியங்களை முதலிடமாய் வைத்திருந்தால் அதுதான் விக்கிரக ஆராதனை. அதாவது, படிப்புக்கு முதலிடம் கொடுப்பது, அதன் பின்பு மற்ற காரியங்கள், ஜெபிப்பது, வேதம் வாசிப்பதெல்லாம் நேரம் இருந்தால் பார்த்துக் கொள்ளலாம். படிப்பதில் கவனம் செலுத்தும்படி சொல்வது, இது தவறு. இப்படி செய்தால் படிப்புதான் விக்கிரகம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. படிப்பை நாம் பெரியதாய் நினைக்க கூடாது. முதலில் கர்த்தர், அதன் பின்புதான் படிப்பு. வேலையும் அப்படிதான். வேலைக்கு செல்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஜெபிப்பதும், வேதம் வாசிப்பதும், ஆராதனைக்கு செல்வதும், இந்த காரியங்களை, சபை கூடுதலை நாம் அடுத்ததாக நினைத்தால் அதுவும் தவறு. நாம் ஓய்வு நாளை, அதாவது விடுமுறை எடுத்துக்கொண்டு நாம் ஆராதனைக்கு செல்லலாம். விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டில் அமர்ந்து வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இப்படி கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து நாம் ஒரு நாள் வருமானத்தை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம பிரியமா இருப்பார். அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அழகு. கர்த்தர் என்றால் கர்த்தருடைய காரியங்களுக்கு முதலிடம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தருக்காக உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முதலிடம் கொடுப்பது. அவர்கள்தான் கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள். அவர்களுக்கு நித்திய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ஆசீர்வதிக்கப்படுவான். நித்தியமான பாதுகாப்பு. ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு, முழு பாதுகாப்பு. வாழ்நாள் முழுவதும் நமக்கு பாதுகாப்பு. வாழ்நாள் முழுவதும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது, இப்படி நாம் கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து அவரை அண்டிக் கொண்டு நாம் வாழும் பொழுது எந்த காலத்திலும், இப்பொழுதல்ல, பிற்காலத்தில் அல்ல, கடந்த காலம், எந்த காலம் வந்தாலும் சரி, நாம் வெட்கப்படவும் மாட்டோம், கலங்கவும் மாட்டோம். வெட்கப்படாமலும் கலங்காமலும்
தைரியமாய் கர்த்தரிடத்தில் பிரியமானவர்களாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நாம் வாழ்வோம். அவமானங்கள் நீங்காது. வானங்களை சிருஷ்டித்தவர் கர்த்தர். அவர் வானங்களை படைத்து பூமியை அதை வெறுமையாய் இருக்க படைக்காமல் அதில் சிருஷ்டிப்புகளை உண்டாக்கினார். வானங்களை சிருஷ்டித்தவர் அவர்தான். பூமியை குடியிருப்பாக வெறுமையாக சிருஷ்டிக்கவில்லை, குடியிருப்புக்காகவே படைத்தாராம். உயிரினங்கள் வாழ வேண்டும் என்று வாழ வைப்பதற்காக, குடியிருப்பதற்காகவே பூமியை படைத்தாராம். அப்படி என்றால் இன்று விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி உயிரினங்கள் வேறு எந்த கோள்களிலாவது வாழ்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பூமியை குடியிருப்புக்காக படைத்தேன். வானங்களை உண்டாக்கியதும் கர்த்தர் தான். வானத்தில் உள்ள கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கியது கர்த்தர் தான். ஆனால் பூமியை குடியிருப்புக்காக, மனிதர்கள் வாழ வேண்டும், உயிரினங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் படைத்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்தான் படைத்திருக்கிறார். இப்படி படைத்து அதற்கு உருவம் கொடுத்தவர் கர்த்தரே. பூமிக்கும் இதில் உள்ள உயிரினங்களுக்கும் உருவம் கொடுத்தவர் கர்த்தரே. அப்படி செய்த கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லு. நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் தான் படைத்தேன். இதன் பொருள் என்ன? அவருடைய திருக்கரங்களால் படைக்கப்பட்டவர்கள் நாம். அவர் ஜீவன் கொடுத்தார், நாம் ஜீவன் உள்ளவர்கள் ஆனோம். அப்படி இருக்க அவர்தான் நம் தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நான் ஒருவரே கர்த்தர், நான் மட்டும்தான் இவை எல்லாவற்றையும் உண்டாக்கினேன், நானே கர்த்தர், என்னை அன்றி வேறே கர்த்தர் இல்லை. கர்த்தர் என்பவர் ஒருவரே, அவரை தவிர வேறொரு கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறார். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரத்திலும் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அந்தரங்கத்தில் என்றால் ரகசியமாக மறைவிடங்களில் நான் பேசவில்லை. பூமியின் மறைவுகளுக்குள் நின்று, குகைகளுக்குள், கடலின் ஆழத்திற்குள், மறைவிடங்களில் ஒளிந்து கொண்டு நான் பேசியதில்லை. அப்படி என்றால் அங்கெல்லாம் நான் போய் சொல்லவில்லை. வெளிப்படையாக யதார்த்தமாக மறைபொருள்களை வைத்து கர்த்தர் பேசுவதில்லை. அப்படி என்றால் இதன் பொருள் என்னவென்றால், மனிதர்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார் கர்த்தர். மூடி மறைத்து நம்மை ஏமாற்றி வஞ்சித்து எந்த காரியத்தையும் கர்த்தர் செய்யவில்லை. வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லுகிறார். நானே கர்த்தர், நான் தான் படைத்தேன், நான் தான் செய்தேன், எனக்கு கீழ்ப்படிந்திருங்கள், உங்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், என் உடன்படிக்கையை கை கொண்டு நடங்கள், அப்பொழுது நித்திய ஜீவனுக்குள் வருவீர்கள். அப்படி நீங்கள் எனக்கு அடங்காவிட்டால், என் வார்த்தைகளை கை கொள்ளாவிட்டால் அக்னி கடல் காத்திருக்கிறது. எல்லாவற்றையும் வெளிப்படையாகவே சொல்லுகிறார் அல்லவா? யதார்த்தமான தேவன், யதார்த்தமாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். மறைத்து வைத்து ஒளித்து வைத்து நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. ரகசியங்களை பூட்டி வைத்து அவர் நம்மை ஏமாற்றவில்லை. எந்த காரியத்திலும் மறைத்து ஒளித்து அவர் ஏமாற்றுகிற குணம் அவருக்கு இல்லை. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். தேவையில்லாமல் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லவும் இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது எதற்கும் பயன் இல்லாமல் யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லுகிறார். நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிறார், என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் வேத தியானம், ஜெபம், ஆராதனை இவைகள் தான் கர்த்தரை தேடுவது. என்னை தேடுங்கள் என்று விருதாவாக நான் சொல்லவில்லை. தேவையில்லாமல் பொழுதுபோக்குக்காக நான் இதை சொன்னேன் என்று கேட்கிறார். வெளிப்படையான பதில், அதன் பொருள் அதுதான். காரணம் இல்லாமல், எந்த பலனும் இல்லாமல் என்னை ஜெபித்துக் கொண்டிருங்கள், என்னிடம் நிறுத்திக் கொண்டிருங்கள், வேதம் வாசித்துக் கொண்டிருங்கள், பொழுதை போக்கிக் கொண்டு. அப்படி அல்ல. அதில் ஆழம் இருக்கிறது, காரியம் இருக்கிறது. ஒவ்வொரு முறை வேதத்தை தியானிக்கும் பொழுதும் முழுமையாக முதலிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு வசனம் படித்தாலும், ஒரு வார்த்தை படித்தாலும் அதில் ஆழம் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு ஒரு பலன் உண்டு. வேதம் வாசிப்பதும், ஜெபிப்பதும், கர்த்தருடைய சந்நிதியில் காத்திருப்பதும், கர்த்தருக்கு ஆராதனை செய்வதும், கர்த்தருக்கு பலிகளை ஏறெடுப்பதும், அதனால் மிகுந்த பலனுண்டு. நான் வீணாக அவைகளை எல்லாம் செய்ய சொல்லவில்லை, பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை வெளிப்படுத்துகிறவர்.
அறிவிக்கிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யதார்த்தமானவைகளை கர்த்தர் அறிவிக்கிறார். நீதியை பேசுகிறார். அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். நீதி அவருக்கு பிடித்தமான ஒரு காரியம். நாம் நீதிமானாக வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆதியிலே நம் முன்னோர்களான ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது, ஆதி பிதாக்கள் அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது நீதிமான்களாய் இருந்தார்கள், பரிசுத்தவான்களாய் இருந்தார்கள். அதன் பின்பே பாவம் வந்தது. கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்க மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வரவே நம்மை விரும்புகிறார். அதற்குதான் வேத வசனங்கள், ஜெபம், ஆராதனை எல்லாம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருந்தால்தான் நாம் சுத்திகரிக்கப்பட முடியும். அதாவது இந்த இரும்பு வேலை செய்கிறவர்கள் இரும்பை முதலில் நெருப்பில் போடுவார்கள். அந்த நெருப்பிலேயே இருந்தால்தான் அந்த இரும்பு உருகத் தொடங்கும், இலகி கொடுக்கும், அதன் கடினத்தன்மை மாறும். அது சற்று இலகின பின்பு அதன் மேல் சம்மட்டியால் அடிப்பார்கள். அப்பொழுது அது தன் உருவத்தை இழந்து புதிய உருவத்திற்கு அழகான ஒரு என்ன ஆயுதம் வேண்டுமோ அந்த ஆயுதத்தை செய்வார்கள். அதை வைத்து சமையல் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள். ஸ்டீல் என்று சொல்வார்கள். அப்படி இவைகளை உருக்கி அதை உருவாக்கி பொருள்களை அதில் அக்கினியில் போட்டு இலக வைத்து உருவாக்குகிறார்கள். அந்த இரும்பானது அக்கினியில் கிடந்தால்தான் இலகி கொடுக்கும். நமக்கு ஏற்ற பாத்திரமாக அதை உருவப்படுத்த முடியும். அப்படியே இருந்தால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல அக்கினியின் நடுவில் இரும்பு இருப்பது போல, அது நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் அக்கினியின் நடுவில் கிடக்க வேண்டும். அதுபோல கர்த்தருடைய சமூகத்தில் வேத வாசிப்பிலும், ஜெபிப்பதிலும், கர்த்தரை ஆராதிப்பதிலும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதிலும் நாம் இவைகள் எல்லாம் தான் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்று சொல்வது. அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் மறுரூபப்படுவோம், நாம் மாறுவோம். நம்முடைய பழைய சுபாவங்கள் மாறி புதிய சுபாவங்கள் வரும். இப்படியாக நம்மை மாற்றுவதற்கே கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய சொல்லுகிறார். அதாவது மரங்களினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி அதை வணங்குகிறவர்கள், அறிவில்லாதவர்கள், ஜாதிகளில் இருந்து அப்படிப்பட்டவர்களிடமிருந்து தப்பினவர்களே, நீங்கள் எல்லாரும் கூடி வாருங்கள். நீங்கள் எல்லாம் கூடி வந்து நான் சொல்வதை கேளுங்கள். ஆதி முதல் நான் இவைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அதாவது கர்த்தர் தான் தெய்வம் என்று அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி சொல்லி இருக்க அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதி முதல் அந்த காலம் முதல் நான் சொல்லி வருகிறேன். உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி இருக்கிறேன். அதை சொன்னவர் நான் அல்லவா? என்னை தவிர ஆதி முதல் அவரே சொல்லி இருக்கிறார். அவர் ஒருவர் தான் சொல்லி இருக்கிறார், வேறு யாரும் சொல்லவில்லை. நம்முடன் ஆதி முதல் யாரும் பேசியதில்லை. அப்படி இருக்க என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை. நான் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சகல காரியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறேன். உலக சிருஷ்டிப்பை குறித்தும், மனிதனுடைய பிறப்பை குறித்தும், முடிவை குறித்தும் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க அவரை அல்லாமல் அவர் படைத்ததினால் அவரால் எல்லாவற்றையும் சொல்ல முடிகிறது. நம் வீட்டில் உள்ள பொருள்கள் எங்கிருக்கிறது என்று நமக்கு தெரியும், அடுத்தவருக்கு தெரியாது. அது போல இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனுக்கு அவர்தான் தெய்வம் என்பதனால் இந்த உலக சிருஷ்டிப்பை குறித்து தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். என்னையன்றி வேறு தேவன் இல்லை, நான் தான். பாருங்கள், இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆதியிலேயே, ஆரம்பத்திலேயே, அந்த காலத்திலேயே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். முழங்கால் யாவும் முடங்கும், எனக்கு முன்பாக முடங்கும். கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள் வரும், நியாய திருப்பி நாள், கடைசி நாள், கடைசி காலம் வரும். அப்பொழுது, அதாவது இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்பாக, இந்த பூலோக வாழ்க்கைக்கு பின்பாக ஒரு காலம் வரும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் சிங்காசனம் வைக்கப்படும். உலகத்தில் மனிதர்களாய் பிறந்த அத்தனை பேருடைய உயிரும் அங்கு வந்து இருக்கும். எல்லா மனிதர்களும் அங்கு வருவார்கள். முழங்கால்கள் யாவும் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும். எல்லாரும் முழங்காலில் நிற்போம். அதே போல நாவுகள் யாவும் அவரை அறிக்கையிடும். அவரே தெய்வம் என்று ஒரு நாள் வரும். எல்லாரும் சொல்லுவார்கள். வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட கர்த்தரே தெய்வம் என்று அன்று சொல்லுவார்கள். இப்படி நடக்கும் என்று என்னை கொண்டே நான் ஆணையிட்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பெரியவர், அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேறும். அவர் சத்தியம் உள்ள தேவன். கடைசி காலத்தில் இது நடக்கும். கடைசி காலம் என்றால்
இந்த பூமியின் இதெல்லாம் முடிந்த பின்பு கர்த்தர் நியாயம் தீர்க்கும் காலம் வரும். வானத்தில் வானமண்டலத்தில் நடக்கும் அது பரலோகத்தில். அப்பொழுது துன்மார்க்கர் அவர்கள் தண்டனை பெறுவதற்கு அக்னி கடலில் போடப்படுவதற்கு அவர்கள் நியாய தீர்ப்பை பெற காத்திருப்பார்கள். நீதிமான்கள் தங்கள் நல்ல பலனுக்காக பரலோகத்தில் வாழ்வதற்கு போவார்கள். அந்த இடத்திற்கு போவதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள். அப்பொழுது எல்லோரும் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அவரவர்களுடைய இந்த பூமியின் வாழ்க்கையை பொறுத்து அவரவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். இப்படி நியாய தீர்ப்பின் நாள் ஒரு நாள் வரும். அந்த நாளில் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அன்றுதான் நாம் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை துதிப்போம் நம் நாவினால். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து வந்தது, இது மாறுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று எல்லோரும் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் வந்து சேர்வார்கள். கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. நீதியும் இல்லை, வல்லமையும் மற்ற இடத்தில் இல்லை, கர்த்தரிடத்தில் மட்டும்தான் உண்டு என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் கூடும் நாள் வரும். கர்த்தரை தேடி வரும் நாள் வரும். கர்த்தருக்கு விரோதமாய் எரிச்சல் அடைகிறவர்கள் எல்லோரும் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் அவமானப்பட்டு போவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தரை நம்பி இருக்கிற நாம் எல்லோரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கி நம்மை உயர்த்துவார். நாம் மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் நம் வாழ்நாளில் இவ்வுலக வாழ்க்கையில் அல்ல, நிரந்தரமாக நித்திய ஜீவனில் நாம் உயர்த்தப்பட்டிருப்போம். உயர்ந்த ஸ்தானங்களில் நம்மை வைப்பார். கர்த்தர் பெரியவர். அவர் தம்முடைய ஜனங்களை நீதிமான்களாக்கி உயர்த்துவார். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் அன்பு பெரியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.